வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலுக்கு. இன்னைக்கு நம்ம மிகவும் ஒரு ஆரோக்கியமான அதே போல சுவையான நூல்கோல் வச்சு ஒரு பருப்பு கடையல் தான் பண்ண போறோம். நூல்கோல், துவரம் பருப்பு, கொள்ளு இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா ரொம்ப ஹெல்த்தியாவும் நம்ம பண்ண போறோம். இது ஒரு சத்தான ரெசிபி. ஆனா சிம்பிளாவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இத பண்றதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. அது கூடவே கொள்ளு வந்து ஒரு 1/4 கப்பு கொள்ள வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நூல்கோல் வந்து 2 நல்லா பொடியா கட் பண்ணியோ இல்ல மீடியம் சைஸோ நீங்க போட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயம் 1 பாதமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 தக்காளியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியோடவே தான் சேர்த்துருக்கோம். அதனால தண்ணி அளவை பார்த்துக்கின்னு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 5 விசில் போட்டு எடுத்துடலாம். 5 விசில் வந்த பிறகு பாருங்க, இப்போ இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மத்தோ இல்லை மேஷரோ வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸை வந்து யாரும் எடுத்து போட மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம வந்து குருமாவோ இல்லை கூட்டோ சாம்பாரோ வைக்கும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பல்லு பூண்டை வந்து தோலோட நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சும்மா ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்துடைய கலர் நல்லா மாறி வந்த பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க பருப்புல இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ண வேண்டியதா. இதை வந்து நீங்க சாதத்துல போட்டு சாப்பிடலாம், இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ரெசிபி தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு, லஞ்சுக்குன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.